ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்களோட சிங்கப்பூர் vlog பார்ட் 1. நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம், எந்தெந்த டூரிசம் பிளேசஸ்லாம் விசிட் பண்ணோம் எல்லாத்தையும் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். எனக்கு என் பொண்ணுக்கும் ஹேர் கட் பண்ணுறதுக்கு டோனியன் கையில் போயிட்டு ஹேர் கட் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டு பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு 3 மணிக்கெலாம் போயிட்டோம். பெங்களூர் டு சிங்கப்பூர் போகிறதுக்கு சென்னையில் ஒரு கனெக்டிங் ஃப்ளைட் புக் பண்ணிட்டோம். ஸோ பெங்களூர் டு சென்னை ஃப்ளைட்டில் போனோம். சென்னை ஏர்போர்ட்டில் அக்கா ஃபேமிலி, அப்பா அம்மா எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டாங்க. சென்னை டு சிங்கப்பூர் எல்லோரும் ஒரே ஃப்ளைட்லேயே போயிட்டோம். மார்னிங் 2:30க்கெலாம் சாங்கி ஏர்போர்ட் சிங்கப்பூரில் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் எந்த ட்ராவல்ஸ் மூலமாகவும் போகலைங்க, நாங்களாகவே புக் பண்ணிட்டோம். என்னோடய அத்தை பையன் அங்கே சிங்கப்பூரில் ரொம்ப வருஷமாக இருக்கார். அதனால் எங்கெங்கே டவுட் இருக்குதோ, என்னென்ன தேவையோ அதெல்லாமே கேட்டுட்டோம். அவர் ரொம்ப எங்களுக்கு கைட் பண்ணார். நாங்கள் சிங்கப்பூரில் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் பேர் வி ஹோட்டல் லாவெண்டர். நாங்கள் போனதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு, நாங்கள் புக் பண்ணி இந்த ஹோட்டலுக்கு பின்னாடியே மெட்ரோ ஸ்டேஷன் இருந்துச்சு. அந்த ஸ்டேஷன் பேரும் லாவெண்டர் தான். பாருங்கள், சாங்கி ஏர்போர்ட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த மெட்ரோவில் 3 days பாஸ் நாங்கள் வாங்கிட்டோம். அந்த 3 days பாஸ் வச்சுருந்ததுனால அந்த 3 daysக்கும் நாங்கள் எத்தனை டைம் வேணாலும் எங்கேருந்து எங்கே வேணாலும் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அதனால் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. சாங்கி ஏர்போர்ட்டு தான் வேர்ல்டுலே பெஸ்ட் ஏர்போர்ட்டுன்னு அவார்ட் வின் பண்ணியிருக்குங்க. இதுதாங்க ஸ்கை ட்ரெயின். இந்த ட்ரெயின் மூலமாக ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினலுக்கு நம்ம ஈஸியாக போக முடியும். இது எல்லாமே ஃப்ரீ தாங்க. இந்த ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்கவே ரொம்ப நேரம் ஆகுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் வியூஸ் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நாங்கள் இப்போ ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினலுக்கு போய்கிட்டே இருக்கோம். இவ்வளோ அழகான ஏர்போர்ட்டை பார்த்ததே இல்லைங்க. இப்போது நாங்கள் ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம். நெக்ஸ்ட் we are heading to the hotel. தெரியுது பாரு, மெரினா பே இதெல்லாம் இங்கே பாரு. நாங்கள் ஹோட்டலுக்கு போகிற வழியிலேயே மெரினா பே சாண்ட்ஸ், சிங்கப்பூர் ஃப்ளையர், க்ளவுட் ஃபாரஸ்ட், ஃப்ளவர் டோம், சூப்பர் ட்ரீ க்ரோ, சயின்ஸ் அண்ட் ஆர்ட் மியூசியம் எல்லாமே பார்த்துட்டே போக முடிஞ்சுங்க. சிங்கப்பூரை ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரியே எவ்வளோதான் டெவலப்டு சிட்டியாக இருந்தாலும் க்ரீனரியை அப்படியே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரியே பொல்யூஷன் சுத்தமாக இல்லைங்க. ஏர் குவாலிட்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரியே எல்லா இடத்துலையுமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. சிங்கப்பூரில் இந்த டிராஃபிக் ரூல்ஸை பற்றி கண்டிப்பாக சொல்லணுங்க. ஏன்னா எல்லாருமே டிராஃபிக் ரூல்ஸை நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரியே யாராச்சும் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க காரில் போகிறவங்க எல்லாருமே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க கிராஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க போகிறாங்க. இப்போ நாங்கள் ஹோட்டல் வி லாவெண்டர் ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோங்க. எங்கள் எல்லாருக்கும் பயங்கர பசி. எங்கள் ஹோட்டலுக்கு கீழேயே 7-Eleven கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருந்துச்சு. அங்கே ப்ரீ ஹீட் பண்ணி ரெடி டு ஈட் பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். அதை நம்ம எது வேணாலும் எடுத்து அங்கேயே ஹீட் பண்ணி சாப்பிட்ற ஆப்ஷன் இருக்கும். எங்கள் பசங்க புல்டாக் ராமன் வாங்கி அங்கேயே ஹீட் பண்ணி சாப்பிட்டாங்க. இப்போ நாங்கள் ஹோட்டல் ரூம் போயிட்டோங்க. எப்பவும் போல் என் பொண்ணு செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டா. என் பையன் ரொம்ப டயர்டில் தூங்கிட்டான். இது எங்களோட ரூம் வியூ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷன் அப் பண்ணிவிட்டு ஜூல் சாங்கி ஏர்போர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டோம். இதுதாங்க அந்த ஜுவல். இங்கே இந்த வாட்டர் ஃபாலோட லைட்டிங்ஸும் சூப்பராக இருந்துச்சு. நிறைய பிக்சர்ஸ் எடுத்துட்டோம். Change will come down, go down. Okay.
கீழே பாருங்க பழம் இறங்கும். lift it up and now put it down. No, press it down now. ஓ ரெண்டு இருக்குது. Anything. Stab it. அது wrong side. சுஜனுக்கு ரொம்ப பிடிச்ச போக்கிமான் சென்டர் பார்த்தோம். இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர். இது வந்து மேலே நம்ம பார்த்தோம்ல அந்த வாட்டர் ஃபால் வந்து கீழே கொட்டுற இடம். இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே நம்ம மேலேயே கொட்டுற மாதிரி இருக்குது வாட்டர் ஃபால்ஸ். இப்போ நாங்கள் ஹோட்டல் ரூம் வந்துட்டோம். நைட் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கே வி ஹோட்டல் லேவண்டர்லேயே பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளில சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். டே 2 நாங்கள் ஃப்ளவர் டோம், க்ளவுட் ஃபாரஸ்ட், சூப்பர் ட்ரீ க்ரோவை விசிட் பண்ணோம். So just say hi. Hi, I don't put. இப்போ நாங்கள் க்ளவுட் ஃபாரஸ்ட் உள்ள போகிறோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் இன்டோர் வாட்டர் ஃபால்ஸ். இங்கே உலகத்தில் இருக்க எல்லா ரேர் பிளான்ட்ஸ் வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே வந்த உடனே நம்ம ஏதோ ஹில் ஸ்டேஷனுக்கு வந்த மாதிரியே இருக்கும். அவ்வளோ சில்லுன்னு வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் கூல் மிஸ்ட்டை அப்பப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப சில்லுன்னும் சூப்பராக இருக்குங்க இந்த இடம். போங்க வேவ் பண்ணுங்க அது மேலே. நெக்ஸ்ட் நாங்கள் டைம் கேப்சியூலும் சிங்கப்பூர் ஃப்ளையருக்கும் வந்திருக்கோம். தாத்தா ஹாய் சொல்லுங்க. சொல்லையா? ஓகே. அம்மாச்சி ஹாய் சொல்லுங்க. இதுதாங்க சிங்கப்பூர் ஃப்ளையர். இங்கேருந்து பார்த்தா சிங்கப்பூரோட 360 டிகிரி வியூவில் ஃபுல் சிங்கப்பூருமே பார்க்க முடியும். இன்றைக்கி டே 3 யூனிவர்சல் ஸ்டுடியோ வந்திருக்கோம். The entry ticket is 5,000 per head. This includes all the rides. இங்கே வந்து 7 டிஃப்ரெண்ட் தீம் ஜோன்ஸ் இருக்குங்க. ஹாலிவுட், நியூயார்க், சைஃபை சிட்டி, ஆன்சியன்ட் ஈஜிப்ட், லாஸ்ட் வேர்ல்டு, ஃபார் ஃபார் அவே, மடகாஸ்கர். ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு தனித்தனி எக்ஸ்பீரியன்ஸ் தருங்க. இங்கே எல்லா ஸ்ட்ரீட்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே ஹாலிவுட் ஸ்டுடியோ மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இந்த சைஃபை சிட்டியில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் ரைடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 3D எஃபெக்ட், ஸ்பீடு, சவுண்டு எல்லாமே வேறு லெவல். நெக்ஸ்ட்டு ஜுராசிக் பார்க்கு. இங்கே வந்து ஜுராசிக் பார்க் ரேபிட்ஸ் அட்வென்ச்சர் ரைடுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து போகிறப்போ லைட்டாக அப்படியே நனையிற மாதிரி இருக்கும். ஆனால் செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க. நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வச்சு நிறைய ஷோலாம் பண்ணாங்க. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். இங்கே வரப்போ கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் அண்ட் ஷூஸ் ரொம்ப முக்கியம்.
எக்ஸ்பிரஸ் பாஸ் இருந்துச்சுன்னா ரைட்ஸ்க்கு வந்து நம்ம ரொம்ப டைம் சேவ் பண்ணலாம். மார்னிங்கில் வந்தோம்னாக்கா டே ஃபுல்லாக நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. இன்றைக்கி டே 4 சிங்கப்பூரோட அடையாளமாக இருக்கிற மெர்லைன் பக்கம் வந்திருக்கோம். இந்த மெர்லைன்றது ஒரு ஸ்டாச்சுங்க. இந்த சிலையில் வந்து தலை வந்து சிங்கம் மாதிரி இருக்கும், உடல் வந்து ஃபிஷ் மாதிரி இருக்கும். இதுக்கு டிக்கெட் வாங்கவே வேண்டாம், ஃப்ரீ என்ட்ரி தான். அதே மாதிரியே பக்கத்தில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸு, போட் ரைட்ஸு, கஃபெட்டேரியா எல்லாமே இருக்குங்க. இதெல்லாம் தாங்க நாங்கள் சிங்கப்பூரில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் சென்டோசா ஐலாண்ட் போனதை பார்க்கலாம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மல்லி உலகம்.